வெல்கம் டு ஜெய்சாய் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலர் பேசிஸில் வரும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 எங்கு நடைபெறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சென்னை. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 இந்த மாநாடு நடந்து பார்த்தீங்கன்னா சென்னை நந்தம்பாக்கத்தில் ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் நடைபெற்றது. இந்த மாநாடு பார்த்தீங்கன்னா முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டின் கருப்பொருளானது பார்த்தீங்கன்னா தலைமைத்துவம், நீடித்த நிலைத்தன்மை, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகிய 3 முக்கிய அம்சங்கள் இந்த மாநாட்டின் கருப்பொருளாக இருக்கு. மேலும் இந்த மாநாட்டில் 50 நாடுகளைச் சேர்ந்த தொழில் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்த மாநாட்டின் மூலம் ரூபாய் 5.5 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்க்கவும், லட்சத்துக்கு மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கவும் தமிழ்நாடு அரசானது திட்டமிட்டுள்ளது. இந்த மாநாட்டின் மூலம் தமிழ்நாட்டில் முதலீடுகளை மேற்கொள்ள உள்ள நிறுவனங்கள் எதெல்லாம் சொல்லி பார்க்கலாம். வின்பாஸ்ட் இந்த நிறுவனம் ரூபாய் 16,000 கோடி முதலீடு செய்ய இருக்கு. அடுத்ததாக டாடா எலக்ட்ரானிக்ஸ் ரூபாய் 12,082 கோடி. JSW நிறுவனம் ரூபாய் 12,000 கோடி. டிவிஎஸ் நிறுவனம் ரூபாய் 5,000 கோடி. ஃபர்ஸ்ட் சோலார் ரூபாய் 2,500 கோடி. ஹூண்டாய் நிறுவனம் 6,180 கோடி. பெகட்ரான் நிறுவனம் ரூபாய் 1000 கோடி. கோத்ரேஜ் நிறுவனம் ரூபாய் 515 கோடி. மிட்சுபிஷி நிறுவனம் ரூபாய் 200 கோடி. குவால்காம் நிறுவனம் ரூபாய் 177 கோடி மற்றும் ஜியோ நிறுவனமானது ரூபாய் 35,000 கோடி முதலீடு செய்ய உள்ளன. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஆண்டுக்குள் உயர்கல்வி மாணவர் சேர்க்கை விகிதத்தை 50% உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2030. இந்தியாவை பார்த்தீங்கன்னா வளர்ந்த நாடாக உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சியாக உயர்கல்வியின் ஒட்டுமொத்த மாணவர் சேர்க்கை விகிதத்தை 2030ஆம் ஆண்டுக்குள் 50% உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று மத்திய கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் அவர்கள் கூறியிருக்காங்க. தற்போது இந்தியாவின் உயர்கல்வி மாணவர் சேர்க்கை விகிதமானது 27% இருக்கு. இது 2030ஆம் ஆண்டுக்குள் 50% உயர்த்துவதற்கு இலக்கானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. மேலும் அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவை $5 டிரில்லியன் பொருளாதார நாடாகவும், 2030ஆம் ஆண்டுக்குள் $7 டிரில்லியன் பொருளாதார நாடாகவும், 2047ஆம் ஆண்டுக்குள் பொருளாதாரத்தை வளர்ந்த நாடாகவும் உருவாக்க இலக்கானது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2023ஆம் ஆண்டில் இந்தியாவிலேயே பெண்களுக்கான 10 சிறந்த நகரங்களின் பட்டியலில் 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகையுள்ள நகரங்கள் பிரிவில் முதலிடம் பிடித்த நகரம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, சென்னை. 2023ஆம் ஆண்டில் இந்தியாவிலேயே பெண்களுக்கான 10 சிறந்த நகரங்களின் பட்டியலை தனியார் நிறுவனமான அவதார் குழுமத்தின் சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகையுள்ள நகரங்கள் பிரிவில் மொத்தமாக 49 நகரங்களில் மேற்கொண்ட ஆய்வின்படி சென்னையானது 48.42 மதிப்பெண்களை பெற்று முதலிடம் பிடித்துள்ளது. இந்த பட்டியலில் கோவையானது 9வது இடமும், மதுரை 11வது இடமும் பிடித்துள்ளது. அடுத்ததாக 10 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகையுள்ள நகரங்கள் பிரிவில் மொத்தமாக 64 நகரங்களில் மேற்கொண்ட ஆய்வில் திருச்சி 40.39 மதிப்பெண் பெற்று முதலிடம் பிடித்துள்ளது. 2வது இடத்தில் வேலூரும், 6வது இடத்தில் சேலமும், 7வது இடத்தில் ஈரோடு, 8வது இடத்தில் திருப்பூர், புதுச்சேரி 10வது இடம், 29வது இடத்தில் திருநெல்வேலியும், 30வது இடத்தில் தஞ்சாவூரும், 31வது இடத்தில் தூத்துக்குடியும், 33வது இடத்தில் திண்டுக்கல்லும் இடம்பெற்றுள்ளன. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாட்டிலேயே மிக நீளமான அடல் சேது கடல் பாலம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மும்பை. நாட்டிலேயே மிக நீளமான அடல் சேது கடல் பாலமானது மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் அமைந்துள்ளது. இந்த பாலமானது பார்த்தீங்கன்னா மும்பையின்
சிவ்ரி மற்றும் நவசேவா இடையே 22 கிலோமீட்டர் தொலைவுக்கு கட்டப்பட்டுள்ளது. இந்த பாலத்தினை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜனவரி 12ஆம் தேதி நாட்டுக்கு அர்ப்பணித்துள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகிலேயே மிகப்பெரிய நீரில் மிதக்கும் சூரிய ஒளி மின் உற்பத்தி செய்யும் நிலையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மத்திய பிரதேசம். மத்திய பிரதேச மாநிலம் நர்மதை ஆற்றில் ஓம்காரேஸ்வர் பகுதியில் நீரில் மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையமானது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த உற்பத்தி நிலையமானது பார்த்தீங்கன்னா உலகிலேயே அதிக அளவில், அதாவது 600 மெகாவாட் சூரிய ஒளி மின் உற்பத்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய மின் உற்பத்தி நிலையம் ஆகும். இங்க பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக 278 மெகாவாட் மின் உற்பத்தியும், இரண்டாவது கட்டமாக 322 மெகாவாட் மின் உற்பத்தியும் செய்யப்பட இருக்கு. இந்த சூரிய மின் உற்பத்தி நிலையமானது பார்த்தீங்கன்னா ரூபாய் 3950 கோடி முதலீட்டில் கட்டப்பட்டுள்ளது. இந்த மிதக்கும் சூரிய ஒளி மின்னாற்றல் திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா 4.56 லட்சம் வீடுகளுக்கு மின் விநியோகமானது செய்ய முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தற்போது வங்கதேசத்தின் பிரதமராக தேர்வாகியுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஷேக் ஹசீனா. வங்கதேசத்தின் 12வது நாடாளுமன்ற பொது தேர்தலில் அவாமி லீக் கட்சியானது வெற்றி பெற்றுள்ளது. இந்த கட்சி வெற்றி பெற்றதை தொடர்ந்து அந்த கட்சியின் தலைவரான ஷேக் ஹசீனா வங்கதேசத்தின் பிரதமராக தேர்வாகியிருக்காங்க. இவங்க வங்கதேசத்தின் பிரதமராக 4வது முறையாக தேர்வாகியிருக்காங்க. இவங்களுடைய அவாமி லீக் கட்சியானது பார்த்தீங்கன்னா மொத்தமுள்ள 300 தொகுதிகளில் 223 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரிஸ்பேன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கிரிகோர் டிமிட்ரோவ். பிரிஸ்பேன் ஓபன் டென்னிஸ் போட்டி, இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ஆடவருக்கான ஒற்றையர் பிரிவில் பல்கேரியாவை சேர்ந்த கிரிகோர் டிமிட்ரோவ் சாம்பியன் பட்டம் பெற்றிருக்காங்க. மகளிருக்கான ஒற்றையர் பிரிவில் எலைனா ரைபைக்கினா சாம்பியன் பட்டம் பெற்றிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.